ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ரீன் டிஃபன், அதாவது க்ரீன் பூரி, க்ரீன் பச்சைப்பயிறு குருமா எப்படி செய்கிறதுதான் சொல்ல போகிறேன். ஊற வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தண்ணி சேர்த்து உப்பு தேவைக்கான கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விசில் தான் விடணும், இல்லைனா பருப்பு குழஞ்சி போயிடும். பருப்பாக இருந்தால் தான் அந்த குருமா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகாய், குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், தேங்காய் தேவைக்கேற்ற மாதிரி. பாருங்கள், பருப்பு திட்டமாக வெந்திருக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பூண்டு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குவோம். இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துருக்கேன். கசகசா ஊற வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதில் மசாலா சேர்த்தாச்சு, பருப்பையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த தண்ணியை இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எள்ளு அது மேலேயே போட்டு பிசைஞ்சிருங்க. எள்ளு ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, இதுலையாச்சும் பசங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த்து போகட்டும். நம்ம எள்ளுருண்டை கொடுக்குறோம், ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி சப்பாத்தி பூரியில் சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை பயிறு குருமா, க்ரீன் பூரி ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க.